Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரிக்கு நம்ம ஃபுல் போர்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கிறங்க, வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஃபுல் போர்ஷனுக்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் முக்கியமானதுன்னு நான் கம்ப்ளீட்டாக எல்லா கொஸ்டினையும் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 70க்கு 55 மார்க்ஸ்க்கு மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படித்தாவே 55 மார்க்குக்கு மேலே சர்வசாதாரணமாக எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னு சாப்டர் வைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க, சரியா? ஃபஸ்ட்டு சாப்டர் 1 புக் பேக் கொஸ்டினில் 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 12, 14, 15. இது வந்து 2 மார்க் 3 மார்க் இந்த சாப்டரில். கொஸ்டின் நம்பர் 6ம் கொஸ்டின் நம்பர் 13ம் 5 மார்க்ஸ், சரியா? அடுத்து சாப்டர் 2 மார்க் 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5, 7, 9, 12, 14, 16, 17 and 18. Question number 8, 5 mark question, direct 5 mark question. Chapter 3 la 2 mark 3 mark la question number 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 11, 13, 15, 16, 19 and 23. Then fourth chapter la 2 mark 3 mark la question number 2, 3, 5, 6, 8, 10, 11, 13, 16, 19, 22, 24. Question number 15, direct 5 mark question. Then fifth chapter la 2 mark 3 mark la question number 3, 5, 7, 9, 10, 13, 17, 18, 19, 20, 23 and 24. Then 14, 21 direct 5 mark question. சரியா? இது உங்களுக்கு இன்ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல உண்டான இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கிறங்க. இதுல எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பிசிக்கல்ல இருக்கக்கூடியது பார்ப்போம். பிசிக்கல்ல 6th சாப்டர்ல 2 mark 3 markல question number 1, 2, 4, 7, 8,
10, 13, 14, 17 and 19. Then இதில் question number 3, 9, 24 direct 5 mark questions. Then 7th chapterல book backல question number 1, 2, 3, 4, 5, 9, 10, 12, 16, 17, 21, 22, 23 and 30. இதில் question number 14 மட்டும் direct 5 mark question. chapter 8ல 2 mark 3 markல question number 1, 2, 3, 7, 8, 9, 11, 13, 20, 22, 24 and 26 and question number 12 5 mark question. chapter 9ல question number 1, 2, 5, 11, 25 இதில் 4, 6, 24, 26 5 mark questions. 10th chapterல 2 mark 3 markல question number 3, 4, 8, 9, 10, 11, 12, 14, 15, 20, 21, 23 இதில் question number 2, 19, 22 and 24 direct 5 mark questions. சரியா? இது உங்களுக்கு physical chemistryல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் ஆர்கானிக்ல நம்ம பார்ப்போம். லாஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லாஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். சாப்டர் 11ல புக் பேக் கொஷின்ல கொஷின் நம்பர் 1, 2, 6, 11, 12, 15, 16, 17, 19, 21, 22, 23 and 24. And 12th chapterல question number 1, 2, 5, 6, 7, 11 and 15. 13th chapterல question number 2, 4, 6, 8ல 1 and 4th subdivision, 10, 11, 15, 17 and 18. Question number 7 direct 5 mark question. 14th chapterல question number 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 12, 13, 15, 16 and 17. The 15th chapterல question number 1ல இருந்து 9 வரைக்கும், then 11, 13 and 14. That's it. சரியா?
ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அவுட் ஆஃப் 70க்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றது 55 ப்ளஸ் எடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 55 மார்க் நீங்கள் எடுக்க முடியும். 60 மார்க் மேலே கூட ஸ்கோர் பண்ணலாம். இப்போ அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் 85 மார்க் மேலே சர்வசாதாரணமாக எடுக்கணும். சரியா? ஸோ இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ.